ரேடியோ தெரப்பினா என்ன? ரேடியோ தெரப்பி பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரேடியோ தெரப்பினால வர சைட் எஃபெக்ட்ஸ் என்ன? என்ன வகையான ரேடியோ தெரப்பி இருக்குன்னு நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. அத பத்தி இன்னைக்கு ஒரு யூடியூப் வீடியோ போடலாம்னு நெனைக்கிறேங்க. வணக்கம். டாக்டர் ஏசி செந்தில்குமார், சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட், புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர், சென்னையிலேருந்து பேசுகிறேங்க. ரேடியோ தெரப்பி ஜென்ரலாக எல்லாரும் சொல்கிறது வந்து கரண்ட் வைத்தியம். கரண்ட் வைத்தியம்னா நிச்சயமாக கரண்ட் எல்லாம் வந்து யாருக்கும் கொடுக்கறது இல்லைங்க. அது மாதிரி கொடுக்க முடியுமா? அது இல்லைங்க. கரண்ட் வைத்தியன்றது கொலோக்கியலாக யூஸ் பண்ணுற டேர்ம். ரேடியோ தெரப்பின்றது எக்ஸ்ரேஸோ இல்லை ப்ரோட்டான்ஸோ யூஸ் பண்ணி, நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுற ஒரு தெரப்பி. பேசிக்காக ஒரு ரேஸ் கதிரை வீச்சை வச்சு நம்ம வந்து வைத்தியம் பண்ணுறோம். பொதுவாக இது வந்து கேன்சருக்கு தான் பண்ணுறோம். ஸோ இதுதான் ரேடியேஷன் தெரப்பின்னு சொல்கிறோம். ரேடியேஷன் தெரப்பி வந்து நிறைய வகையில் இருக்குங்க. பட் ஜென்ரலாக ரெண்டாக பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ரேடியேஷன், இன்டர்னல் ரேடியேஷன் சொல்கிறோம். எக்ஸ்டர்னல் ரேடியேஷனா டெலி தெரப்பி. எப்படி டெலிஃபோனில் உணர்த்துக்கிட்ட தூரம் இருக்கவங்கிட்ட பேசணும், அது மாதிரி இருக்கிறதுனால இந்த டெலி தெரப்பின்னு சொல்கிறோம். இந்த இன்டர்னல் ரேடியேஷனை வந்து நம்ம பிராக்கி தெரப்பின்னு சொல்கிறோம். இந்த பிராக்கின்றது ஒரு வேர்டுங்க. இது வந்து ஒரு கிரீக் வேர்டு. இதுக்கு அர்த்தம் வந்து க்ளோஸ் ப்ராக்சிமிட்டின்னு சொல்கிறோம். பிராக்கி தெரப்பி வந்து சோர்ஸ் ஆஃப் ரேடியேஷன் வந்து பேஷண்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால தான் இன்டர்னல் ரேடியேஷன் யூஸ் பண்ணுறோம். தூரத்தை இருக்கவங்களுக்கு இருந்து சோர்ஸை வந்து ரேடியேட் பண்ணுறப்போ டெலி தெரப்பின்னு சொல்கிறோம். இதுதான் காமனாக ரெண்டாக பிரிக்கக்கூடியது. பிராக்கி தெரப்பி எல்லாத்துக்கும் பண்ண முடியாது. சில கேன்சர்ஸ்க்கு மட்டும்தான் பிராக்கி தெரப்பி காமனாக யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா டங் கேன்சர், நாக்கில் வரக்கூடிய புற்றுநோய், கர்ப்பப்பை வாயில் வர புற்றுநோய், கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த வெஜைனல் வால் சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல கொடுக்குற ரேடியேஷன் வந்து நம்ம பிராக்கி தெரப்பி மூலமாக பண்ணலாம். ப்ராஸ்டேட் கேன்சர், இதுக்கு வந்து அதே மாதிரி ரேடியோ தெரப்பி வந்து இன்டர்னல் ரேடியேஷனாக கொடுக்கலாம். இதை வந்து என்ன பண்ணுவோம்னா சில சீட்ஸ் ரேடியேஷன் இம்ப்ளான்ட் பண்ணி சீட்ஸ்க்கு வந்து மாதிரியாக கொடுக்கலாம், இல்லை டெலிதெரப்பி மூலமாகவும் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்னல் ரேடியேஷனுக்கான ஆப்ஷன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈசோஃபேஜியல் கேன்சர்ஸ்க்கு இன்ட்ராலுமினல் பிராக்கி தெரப்பின்னு சொல்லுவோம். பீனியல் கேன்சர்ஸ், ஆண் உறுப்பில் வரக்கூடிய பீனியல் கேன்சர்ஸ்க்கு வேக்ஸ் மோல்டு மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி பிராக்கி தெரப்பி வயர்ஸ் மூலமாகவும் பண்ணலாம். நார்மலாக பண்ணுற ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா 95% ஆஃப் த டைம் இட் இஸ் ஒன்லி டெலிதெரப்பி. எக்ஸ்டர்னல் ரேடியேஷன் தான் காமனாக கொடுப்போம். காமனாக பண்ணுறது வந்து 3D CRT பிளானிங். இதுதான் கன்வென்ஷனல் பிளானிங். 3 டைமென்ஷனில் கம்ப்யூட்டரைஸ்டாக வந்து ரேடியேஷன் பிளானிங் பண்ணி அந்த டார்கெட் எங்கே ரேடியேஷன் கொடுக்கணுமோ அதுக்கு கொடுக்கறது வந்து 3 டைமென்ஷனல் CTR. இப்போ வந்திருக்க நிறைய டெக்னிக்ஸ் வளர்ந்துருக்குங்க. இன்டென்சிட்டி மாடுலேட்டட் ரேடியோ தெரப்பின்னு சொல்கிறோம், IMRT. இது வந்து எக்ஸலண்ட் டூலுங்க. நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறோம் கேன்சர்னா ஒரு பால் மாதிரி இருக்கும், ஒரு ஸ்பியர் மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறது இல்லை. கேன்சர் வந்து ரொம்ப இரெகுலராக இருக்குங்க. ஷேப்ஸே இருக்காது. இந்த பர்டிகுலர் ஷேப்னு அதை டிஸ்கிரைபே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரேடியேஷன் கொடுக்கணும். எஃபெக்டிவாக அதே டோஸ் அந்த இருக்கிற எல்லா டியூமருக்கும் கரெக்டாக போகணும். சுற்றி இருக்க இடத்துல அதுக்கு கொஞ்சம் மார்ஜின் கொடுத்து பக்கத்தில் அதை சுற்றி மைக்ரோஸ்கோப்பிக்காக டியூமர் செல்ஸ் இருக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து கேன்சருக்கான ரேடியேஷன் கொடுக்கணும். பட் இதை தாண்டி இருக்கிற நார்மல் ஸ்ட்ரக்சருக்கு ரேடியேஷன் போகாமல் கண்ட்ரோல் பண்ணணும். எக்ஸாம்பிள் நம்ம வந்து யூட்ரஸ் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் பக்கத்தில் இருக்க ஆர்கன் பார்த்தீங்கன்னா சிறுநீர் பை, யூரினரி பிளாடர், அதே மாதிரி மலக்குடல், ரெக்டம் இருக்குங்க. ஸோ இந்த ரேடியேஷன் அந்த இடத்துக்கெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் மினிமைஸ் பண்ணணும். நிச்சயமாக 0 ரேடியேஷன் அங்கே போகாமல் பண்ண முடியாது. ஓரளவுக்கு எக்ஸ்போஷர் வரும். எந்த அளவுக்கு இதை குறைக்க முடியுன்ற வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். இந்த இன்டென்சிட்டி மாடுலேட்டட் ரேடியேஷன் பண்ணுறப்போ மேக்ஸிமம் ரேடியேஷன் டோஸ் இங்கே போகாமல் இவ்வளோ தான் டோஸ் வரணும்னு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் அ பியூட்டி ஆஃப் இன்டென்சிட்டி மாடுலேட்டட் ரேடியேஷன். இது இல்லாமல் இன்னும் அட்வான்டேஜஸ்லாம் வந்துருக்குங்க. இது வந்து ஃபிக்ஸட் ஆர்கன், யூட்ரஸும் நார்மலாக மூவ் ஆகாது. ஃபரஸ் இப்போ நம்ம ஒரு ஸ்டமக்கோ இல்லை ஃபுட் பைப் சொல்கிறோம், ஈசோஃபேகஸ், இதில் இருக்க கட்டிக்கு நம்ம வந்து ரேடியேஷன் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே மூவிங் ஆர்கன்ஸ். ஏன் நம்ம மூச்சு விடுறோம் இல்லையா, ரெஸ்பிரேஷன் பண்ணுறப்ப என்ன ஆகுது, நம்ம டயஃப்ரம்ன்றது நம்ம செஸ்ட்டில் இருக்க லங்ஸுக்கும் அப்டமனுக்கும் நடுவில் இருக்க ஒரு மஸ்குலர் பேரியர் மாதிரி. லங்ஸ் இன்ஸ்பயர் பண்ணும்போது கீழேயும், எக்ஸ்பயர் பண்ணும்போது மேலேயும் போகிறது. ஸோ இது வந்து காமனாக இல்லாமல் ஒரே இடத்துல இல்லாமல் கொஞ்சம் மொபைலாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிசைஸாக லொக்கேட் பண்ணணும் இல்லையா. நம்ம மூவ் பண்ண நினைக்கிறத விட ஒரு கட்டி அந்த பொசிஷனே மாறுது இல்லையா. ஸோ இதை பிளான் பண்ணுறதுக்கு வந்து இமேஜ் கைடட் ரேடியோ தெரப்பின்னு சொல்லுவோம். அந்த ரெஸ்பிரேஷனோட ஃபேஸோட அதை நம்ம மேட்ச் பண்ணி மூவ் பண்ணும்போது ரேடியேஷன் போகிற போர்ட்டலும் அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணி அந்த இடத்துல ப்ரிசைஸாக தரோங்க. இது வந்து இமேஜ் கைடட் ரேடியோ தெரப்பின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் சில வெரைட்டிஸ் இருக்குங்க. ரேப்பிட் ஆர்க்குன்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இந்த ரேப்பிட் ஆர்க் மூலமாக என்ன பண்ணுறோன்னா என்டையர் கேண்ட்ரி, அதாவது கேண்ட்ரின்றது வந்து சிடி ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி சுற்றி இருக்குங்க. அது பேஷண்ட்டை சுற்றி மூவ் பண்ணும். ஸோ 360 டிகிரிஸ் கேண்ட்ரி மூவ் பண்ணுறதுனால மல்டிபிள் ஏரியாஸ்லேருந்து நமக்கு வந்து ரேடியேஷன் பீம்ஸ் வரதுனால பிளான் பண்ணி நம்ம பண்ணுறப்போ என்ன ஆகும்னா ப்ரிசைஸாக லொக்கேஷனுக்கும் நம்ம பண்ண முடியும், ட்ரீட்மெண்ட் டைமும் ஷார்டன் பண்ண முடியும், எஃபெக்டிவாக நமக்கு தேவையான இடத்துல தர முடியுங்க. இது வந்து நம்ம VMATன்னு சொல்லுவோம், இல்லைனா வந்து ரேப்பிட் ஆர்க்குன்ற டெக்னாலஜிங்க. இது மூலமாக வந்து நம்ம எஃபெக்டிவாக அகைன் ரேடியேஷன் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ரேடியேஷன் இருக்கிற சில டூல்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போ எஃபெக்டிவாக கேன்சரும் டிஸ்ட்ராய் பண்ண முடியுது, பக்கத்தில் இருக்க நார்மல் ஆர்கனை ஸ்பேர் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நார்மல் ஆர்கனை திருப்பி சொல்கிறேன்னா ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம நார்மல் ஆர்கன்ஸை ஸ்பேர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பேஷண்ட் ரிகவரி இருக்குங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃபுட் பைப்க்கான கேன்சருக்கு நம்ம ட்ரீட் பண்ணுறோம்னா ஞாபகம் வச்சுங்க, ஃபுட் பைப் பக்கத்தில் தான் நமக்கு ஹார்ட் இருக்குது, லங்ஸ் 2 பக்கமும் லங்ஸ் இருக்குது. ஸோ இந்த டோஸ் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக லங்ஸு இல்லை ஹார்ட்டுக்கு போதோ அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகலாம். கரெக்டாக நம்ம டோஸ் கொடுக்காம கம்மியாக கொடுத்தனா கேன்சர் செல்ஸ் டிஸ்ட்ராய் ஆகாது. ஸோ இந்த பிளானிங் வெரி வெரி எசென்ஷியல். ரேடியோதெரப்பி டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குது, வளர்ந்துருக்குங்க, நல்லா பண்ண முடியுன்றது தெரிஞ்சுக்கணும். இது இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குங்க, ப்ரோட்டான் தெரப்பின்றது. ப்ரோட்டான் தெரப்பின்றது வந்து நார்மலாக இந்த மாதிரி எக்ஸ்ரேஸோ இல்லை எலக்ட்ரான்ஸோ யூஸ் பண்ணாமல் ப்ரோட்டான் பார்ட்டிகல்ஸ் வச்சு பண்ணுறோம். இதில் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா எக்ஸிட் ரேடியேஷன் இருக்காதுங்க, ப்ரிசைஸாக லொக்கேட் பண்ண முடியும். நார்மலாக ரேடியேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா பாஸ் பண்ணும், நம்ம ரேடியேஷன் அந்த கதிர் வந்து நம்மளை தாண்டி பின்னாடி வரைக்கும் போகும். ஸோ இட் டசன்ட் ஸ்டாப். இந்த டார்கெட்டை தாண்டி எல்லாம் போகாமல் நிறுத்த முடியாது. பட் ப்ரோட்டான் தெரப்பியில் அந்த பெரிய அட்வான்டேஜ் இருக்கும், எக்ஸிட் டோஸ் இருக்காது. எந்த டார்கெட் வரைக்கும் போகிறோமோ அந்த டார்கெட் வரைக்கும் போயிட்டு, இப்போ சப்போஸ் நீங்கள் ஃபுட் பைப் கொடுக்குறீங்க, ஃபுட் பைப்புக்கு பின்னாடி நம்ம ஸ்பைனல் கார்டு இருக்குது, ஓகேங்களா? இப்போ நம்ம ரேடியேஷன் பண்ணுறோன்னா கரெக்டாக அந்த இடம் வரைக்கும் தான் அதை ரேடியேட் பண்ணும், அதை தாண்டி பின்னாடி இருக்கிற ஸ்பைனல் கார்டுக்கு போகாதுங்க. எக்ஸிட் டோஸ் இல்லாமல் பண்ண முடியும். ப்ரோட்டான் தெரப்பி இந்த மாதிரி இடத்துல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா கேன்சர்ஸ்க்கும் ப்ரோட்டான் தெரப்பி போடலாமே, ஈஸியாக கேட்குறது தானே, ஏன் அதை பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கேன்சர்ஸ்க்கும் அந்த அளவுக்கு அது அட்வான்டேஜ் இல்லைங்க. சில கேன்சர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயின் கேன்சர்ஸ், சிலலாம் ரொம்ப ப்ரிசைஸாக பக்கத்தில் இருக்கிற நார்மல் பிரெயின் செல்ஸ் எஃபெக்ட் பண்ணாமல், இல்லை வந்து ஒரு ஸ்பீச் சென்டரோ இல்லை வந்து நம்மளுடைய மசில் கண்ட்ரோல் இருக்கிற இடத்தெல்லாம் பாதிக்காமல் அந்த ப்ரிசைஸாக கேன்சர் செல்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ரோட்டான் தெரப்பி. இந்த ஸ்கல் பேஸ்ன்றது வந்து நம்ம தலைக்கும் கீழே நெக்குக்கும் நடுவில் இருக்க பேஸ், அந்த வழியாக தான் அந்த நரம்பெல்லாம் வெளியே வருது இல்லையா, அந்த இடத்துல வர சில டியூமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். இந்த மாதிரி ப்ரிசைஸாக பிளான் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த ப்ரோட்டான் தெரப்பி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேடியேஷன் சொல்லுவோம். ஏற்கனவே ரேடியேஷன் வச்சா நார்மலாக இன்னொரு 5 இயர்ஸ்க்கு திருப்பி ரேடியேஷன் கொடுக்க முடியாது, ஏன்னா டாக்ஸிசிட்டி ஜாஸ்தியாகும், அந்த அளவுக்கு ரேடியேஷன் எஃபெக்டிவாகவும் இருக்காது. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் ப்ரோட்டான் தெரப்பி பிளான் பண்ணி கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை பீடியாட்ரிக் கேன்சர்ஸ், குழந்தைங்களுக்கு வரக்கூடிய கேன்சர்ஸ்க்கும் இந்த மாதிரி ப்ரோட்டான் தெரப்பி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ப்ரோட்டான் தெரப்பிக்குன்னு சில ரோல் இருக்குங்க, ரொம்ப அட்வான்டேஜஸ் இருக்குது. இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். நார்மலாக ஒரு ரேடியேஷன் காஸ்ட்டோட ஆல்மோஸ்ட் 15 times 20 times வரைக்கும்லாம் ரேடியேஷன் காஸ்ட் ஆகுது ப்ரோட்டான் தெரப்பியில். ஸோ இது சம்திங் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து காமனாக நம்ம பண்ணக்கூடிய டெக்னிக். இது இல்லாமல் இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான ஒன்று சொல்கிறது வந்து SBRTன்னு சொல்லுவாங்க, ஸ்டீரியோடாக்டிக் பாடி ரேடியோ தெரப்பி, ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ சர்ஜரின்னு சொல்லுவோம். ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ தெரப்பின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, திடீர்னு சர்ஜரி பற்றி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் டவுட் நியாயம் தாங்க. பட் ஆனால் இது வந்து ஒரு ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ தெரப்பி தான். பேசிக்காக என்ன பண்ணுறோன்னா, ரொம்ப ஹை ஃபோக்கஸ் ரேடியேஷன் நம்ம பிரெயினில் இருக்க பர்டிகுலர் டியூமருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறோம், பக்கத்தில் எங்கேயுமே போகாமல் அந்த இடத்துக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஹை அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் கொடுக்குறது தான் ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ சர்ஜரின்னு சொல்கிறாங்க. பேசிக்காக ரேடியேஷன் வச்சு ஒரு சர்ஜரி பண்ணுற மாதிரி ப்ரிசைஸாக அந்த டியூமரை டிஸ்ட்ராய் பண்ணுறதுனால தான் இது ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ சர்ஜரின்னு சொல்கிறோம். இதே பிரெயினுக்கு இல்லாமல் மற்ற இடத்துக்கு பண்ணுறப்போ இது ஸ்டீரியோடாக்டிக் பாடி ரேடியோ தெரப்பின்னு சொல்கிறோம். லங்கில் ஒரு டியூமர் இருக்குது, இல்லை கிட்னியில் ஒரு டியூமர் இருக்குது, அது ப்ரிசைஸாக அதுக்கு நம்ம ரேடியேட் பண்ணுறோம்னா இது மாதிரி ஸ்டீரியோடாக்டிக் பாடி ரேடியோ தெரப்பின்னு பண்ணுறோம். ஸோ இப்போ நான் இது வரைக்கும் பேசினது எல்லாமே ரேடியேஷன் இருக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ், எந்த மாதிரி கேன்சர்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணுறதை பற்றி சொன்னாங்க. ரேடியேஷன் வந்து கீமோதெரப்பி இந்த மாதிரி இருக்காது, இதுக்கான சைடு எஃபெக்ட் ப்ரொஃபைலே வேறு மாதிரி இருக்கும். கீமோதெரப்பி பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், அதுக்கான யூடியூப் லிங்க்கும் போடுறேன், நீங்கள் பார்க்கலாம். கீமோதெரப்பியில் ஜென்ரலாக எல்லாரும் பயப்படுறது வந்து இந்த ஹேர் ஃபால் இருக்கும், டயர்ட்னஸ் வரும், அடுத்து வந்து பிளட் கவுண்ட்ஸ்லாம் குறையும். இந்த ப்ராப்ளம்லாம் யூஸ்வலாக ரேடியேஷனில் வராது. ஸோ ரேடியேஷன் வந்து லோக்கல் ஃபினாமினன், எந்த இடத்துல வைத்தியம் பண்ணுறோமோ அந்த இடத்துல மட்டும்தான் பேசிக்காக பாதிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட் அண்ட் நெக்கில் ஒரு வாய்க்கோ இல்லை தொண்டைக்கோ நம்ம புற்றுநோய்க்கு ரேடியேஷன் கொடுக்குறோன்னா அந்த இடத்துல மட்டும்தான் இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஹேர் ஃபால்லாம் வராது. பட் ரிமெம்பர், ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி ஸ்கின் நார்மலாக இருக்காது. இது சப்போஸ் இந்த ஒரு லெஃப்ட் சைடில் டியூமருக்கு நம்ம ரேடியேட் பண்ணுறோன்னா ரைட் சைடை விட இந்த இடத்துல லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஒரு சட்டலாக சேஞ்சஸ் இருக்குங்க. என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கலாம்? இனிஷியலாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போ ஸ்கின் வந்து ஒரு ரெட்னஸோ இல்லை ஒரு டார்க்கர் பிக்மெண்டேஷனோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்கின் அந்த பக்கம் கொஞ்சம் திக்கராகவோ இல்லை லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க ஹேர் எல்லாம் வந்து சப்போஸ் இந்த பக்கம் தாடி இருக்குது, இந்த பக்கம் இருக்கிறத விட சிமெட்ரிக்கலாக இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லை சில பேருக்கு அதுக்கப்புறம் ஹேரே வளராதுங்க. ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல மட்டும்தான் இது வந்து தாடிக்கு இருக்குன்னா அந்த தாடி அந்த பக்கத்தில் வராது. அடுத்து மியூக்கோசல் சேஞ்சஸ் தான் வாயில் புண்ணு மாதிரி ரேடியேஷன் ரிலேட்டடாக புண்ணு வரலாம், சரியாக சாப்பிட முடியாது, இந்த மாதிரி டெம்பரரி ஃபினாமினன் இருக்கும். யூஸ்வலாக இந்த ரேடியேஷன் வரப்போ இந்த மியூக்கோசைட்டிஸ்லாம் குவைட் காமன். ஸோ அதுக்கு தடுக்கிறதுக்கோ இல்லை வந்தால் ட்ரீட் பண்ணுறதுக்கோ மருந்துலாம் இருக்குது, இதெல்லாம் கொடுத்து குறைக்கலாம். சில பேருக்கு ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் டெம்பரரியாக அது ஹீல் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் மாற்ற வேண்டியிருக்கும். சாலிடாக சாப்பிட முடியாது உங்களுக்கு கஞ்சி மாதிரியோ இல்லை கஞ்சி மாதிரி கொடுக்க கூட முடியல அப்படின்ற மூக்கு வழியாக ஒரு டியூப் போட்டு அது வழியாக ஃபீட் பண்ணுவோம், ரைல்ஸ் டியூப், என்ட்ரல் ஃபீடிங்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கொடுத்து அந்த புண்ணுலாம் ஆறுற வரைக்கும் டெம்பரரியாக வச்சுட்டு ரேடியேஷனும் கண்டினியூ பண்ணுவோம். அது ஆறின பிறகு அந்த பேஷண்ட் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சப்பறம் அதை எடுத்துடலாம். கீமோதெரப்பிக்கு ஓரளவுக்கு நல்லா ஃபிட்னஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். கொஞ்சம் பார்டர் லைனாக இருக்கவங்க, ரொம்ப வயசானவங்க, அவங்க கார்டியக் கண்டிஷனில் இருக்குன்றப்ப கீமோதெரப்பி போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும். ரேடியேஷன் அந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதில்ல. ஓரளவுக்கு நல்லா நடமாடுற அளவுக்கு இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக ரேடியேஷன் கொடுக்க முடியுங்க. ஸோ இதுதான் வந்து ரேடியேஷனில் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ். ஸோ ரேடியேஷனில் வந்து இதெல்லாம் இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து இமீடியட் சைடு எஃபெக்ட்ஸ், இல்லைனா இமீடியட் காம்ப்ளிகேஷன் சொல்கிறோம்.
லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸும் ரேடியேஷன்லாம் வரலாம். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நிச்சயமாக வந்து உங்களுக்கு ரேடியேஷனோ உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்கோ ரேடியேஷன் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக உங்கள் ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட் இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பட் தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ்க்குலாம் நம்ம ரேடியேஷன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ட்ரை மவுத்துன்னு சொல்லுவாங்க. தொண்டை எல்லாமே வந்து இந்த நார்மலாக இந்த சலைவரி கிளான்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம நார்மலாக எச்சில் சுரக்கிறது, இந்த ரேடியேட் பண்ணுறப்போ அதுக்கப்புறமா வந்து நார்மலாக அந்த அளவுக்கு எச்சில் சுருக்காதுங்க. ஸோ வந்து ட்ரைனஸ் இருக்கும். எப்போவுமே பேசும்போதே அவங்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்ட் ஆகிடுவாங்க, தண்ணி எடுத்து குடிப்பாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பிடும்போது வந்து அந்த டேஸ்ட் கொஞ்சம் நாளைக்கு தெரியாது. சில பேருக்கு 2 பக்கமும் ரேடியேட் பண்ணுற பட்சத்தில் சாப்பிட்றதுல வந்து டேஸ்ட்டே தெரியலன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் லாங் டேர்ம் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போதே பிளான் பண்ணி ஆப்போசிட் சைட் ஸ்பேர் பண்ணுறது, முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த ரேடியேஷன் ஃபீல்ட்லேருந்து குறைக்கிறது, இந்த மாதிரிலாம் ரேடியேஷன் டெக்னாலஜிஸ் இருக்குங்க. பட் இருந்தாலும் இது வரலாம். பிரஸ்ட் கேன்சருக்கு ரேடியேஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டோஸ் வந்து லங்குக்கும் போகும். ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு க்ரைட்டீரியா இருக்குது. லங்குக்கு இதுக்கு அளவுக்கு டோஸ் வரக்கூடாது, இவ்வளோ போர்ஷன் ஆஃப் த லங்கு தான் ரேடியேட்டட் ஃபீல்ட்லேயே வரலாம், வந்தாலும் இவ்வளோ பர்சன்டேஜஸ் மேலே எக்ஸ்போஷர் வரக்கூடாது. இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி தான் கொடுப்பாங்க. பட் ஏற்கனவே லங் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு, அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஆஸ்மா தொந்தரவு இருக்குது, சிஓபிடி இருக்குது, இல்லை இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் இருக்குன்றப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். ஏன்னா இதனாலையும் லங் ப்ராப்ளம்ஸ் வந்து இன்னும் ஆட் ஆன் ஆகலாம். ஸோ யூஸ்வலாக வந்து கீமோதெரப்பி அளவுக்கு ரேடியேஷன் கஷ்டமாக இல்லைனாலும் ரேடியேஷனுக்கும் சில சைட் எஃபெக்ட் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ண வேண்டியிருக்கும். மேலும் சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். அப்படிங்க ரேடியேஷன் கொடுக்குறப்போ உங்களுடைய ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட் கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுடைய சந்தேகத்தை களைவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ரேடியோ தெரப்பி இஸ். இதுதான் ரேடியோ தெரப்பி அண்ட் ரேடியோ தெரப்பியில் வரக்கூடிய பிரச்சனைகள். தேங்க்யூ.